பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராக்கோழிதான். எல்லோருக்கும் வாழ்க்கை எங்கே எண்ணம் போலே வாய்க்காதம்மா வாய்க்காட்டி விட்டு தள்ளி ஏங்கணும் வந்தாரே வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் வேண்டாத பாரோ எல்லாம் தாங்கணும் பூ பூந்ததெல்லாம் காயாகுதா காயானதெல்லாம் கனியாகுதா இதுக்காக பாடலாமா அதனால பாடுறேன் என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராக்கோழிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போ காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீ தூங்கு நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராக்கோழிதான். என்னது இன்னைக்கு அந்த அணி தெரிக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் ஏம்மா மாமா சொல்லுமா நாங்கள் எங்கே தெரியுமா போகிறோம்? நீ மாமா மாமான்னு கூப்பிட எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்ன மாமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கா? டோக்கன் ஒரு கொடுக்க மாதிரி பொய்யா பதில் சொல் கண்ணே கண்ணே கண்ணேரி காதல நான் தான் சேச்சே நம்ம ரெண்டு பேரும் போய் கேட்டால் யாருக்கா ஜோடி படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் வேற சரி என்னைய லவ் பண்ண வேணாம் இந்த இவன் இருக்கான்ல இந்த அண்ணன் இருக்குல்ல ரஞ்சு நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். யாருமா நம்பாளா? என்னது இந்த செல்வண்ணே இங்க அவரெல்லாம் அருளண்ணே. காதலிக்கிறேன். அவருக்கு பாவம் பச்சைப்பில் ஒன்றுமே தெரியாதவர். எங்க டாடி சம்முவா அவங்களாம் இல்லைங்க. நான் இன்னொருத்தரை காதலிக்கிறேன். யாருதாம்மா அந்த ஒருவர்? மாமாவை. கேளுங்க நல்லா கேளுங்க கேருப்பா நல்லா அந்த ஒருத்தவர் யாருன்னு கேட்டான். ஒருவர் அதைத்தான் மாப்பா ஏற்றுக்க மாட்டேங்களா? சேச்சே அப்படி சொல்ல தெளிவாக சொல்லணும்ல. சமக்கா சமக்கா என்னுடைய காதல செலவன்
காதலிச்சாலும் எனக்கு அடுத்து எங்கள் மாமா வரணும். எங்கள் மாமாவோட சேர்ந்து நாங்கள் போய் காவல் பார்க்க போகிறோம். நல்லா பாருமா. ஏன் இவ்வளோ சோகம்? நல்லா காவலை பாருங்க மாமா. ஏம்மா ஒரு ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வேன். எட்டு பட்டி சீமா எல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன். அண்ணே என்ன ஏன் பிள்ளைங்க போறீங்க? அதே மஞ்சூர் தான், வாங்க. அதே மஞ்சூர் தான், அதே மேடை தானே. எட்டு பொட்டி சீமா எல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீர மகன். எட்டு பட்டி சீமா எல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீர மகன். சொத்து பொள்ள தங்கத்தான் போல நான் ஒரு கள்ளம் செல்ல மகன். காடுகர காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். காடுகர காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். ஒரு கல்லங்காவ காத்து உசுர போலதான் நடப்பான். ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போலதான் நடப்பான். சிங்கராசகம் படுத்தா சிங்கம் பூலிதான் உறங்கும். சிங்கராசகம் படுத்தா சிங்க பூடிதான் போருக்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடங்கும். எருவடிக்கு சம்சாரிக்கு கொடுக்கும் மொத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணு கல்லாக்கும். இவன் சீர்வுடுக்கு அண்ணன் தம்பி கண்டார்லி மயனே எம்மா வேற எடுத்ததங்க மகன். நானா ஹரி மறந்து வச்சுறான். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போலதான் இருப்பான். சிங்கராசகம் படுத்தா சிங்கம் பூலிதான் உறங்கும். காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயனர். எருமுடிக்கு சம்சாரிக்கு இவன் கொடுக்கும் மொத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணு கல்லம். இவன் சீருடுக்கு அண்ணன் தம்பி. ஏற்பொடிக்க சம்சாரிக்கு கேப்பாரு. நான் வளர்த்த என் கருந்தேலு கொடுக்கந்து போய் கிடக்கடா. நான் கட்டி காத்த என் சித்திர திருவிழா கூட்டம் எங்கடா எங்கடா என் புத்துருலாம். எத்தனை பேர் ரயில்வே கட்டு போட்டவனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் நிற்கிறானோ. எத்தனை பேர் பயந்துக்கிட்டு அடுத்த ஊர் போய் திரும்புகிறானோ. இந்த நேரத்தில் ஐஸ் திங்கிறாங்களே, இவன் யார் ஒத்தவில்லையோ. கிருத்திரம் முடிச்ச வைக்கிற வச்சுக்கிட்டு பாதி பொம்பளையை காண அதுக்குள்ளே சாணியோட பறிச்சு அண்ணே சாணி தொளிக்க போயிடுச்சாப்பா மிஸ்டர் உடல்ல மண்டை. கடலா இருந்துச்சாடா கூட்டம். இங்கே வரணும். அந்த ஐயா துண்டு பிடித்து சிரிக்குதுண்ணே. இங்கே வரணும். இப்போ என்னமோ நடந்து போகும்போது கருவண்ணனில் உட்காந்து பொம்பளைய மாதிரி. யாருப்பா அப்படி ரொம்ப சிரிக்கிறது? ஏன்னே லேசாக பிரட்டி போட முடியுமா? பிரட்டி போடுப்பா. அடிவட்ட லாரி தவளை மாதிரி. என்ன சட்டி போடல தானே? மிஷின் எடுத்துட்டு வா. ஐயா தெரியுதே. அட கேவலப்பல. என்ன கூட்டம் சுருங்கினாலும் இங்கிட்ட என்ன போய் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. சுரேஷ் பாடத்தை கவனிங்க. வாமா பண்ணுங்க மண்டி போட்டு. என்னைய பார்த்தா பொம்பளை ஆளுக்கு போனால் ஏதோ கடுகு சோம்பு பேன் போல டாட்டாஜி நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைப்பீங்க. தப்பு. குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்க அப்பா. எங்க அம்மா சொல்றாங்க. அம்மா சொல்லு 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 சொல்லு. திப்புளி 2 ரூபாய்க்குன்னு சோப்பு 2. சரி. ஏன்டா நான் மளிகை கிடச்சிட்டியா ஓடிருக்கேன். எங்க அப்பா வேறு நம்புனா ராஜன். என்ன அப்படியா பேர் வச்சிருக்காங்க? நம்பிராஜன். சரி ஓம்பராஜன். எங்க அம்மா அத்தான் சொல்ல வந்தா கோத்தா மேலும் மாத்திட்டான் பாரு. அந்த ஆத்தா ஏத்தா அப்படி சிரிக்கிற.
சிலையை சாச்சி விட்டு போக பார்க்குறியோ? நீ சிரிக்கிறியா இல்லை ஏப்ப வந்து இருமுறியா? கேன்னு வீட்டில் அப்படி சிரி, மாடுகள் அத்துட்டு போட்டோம், சிலிண்டர்கள் நான் கசிஞ்சு ஓடட்டும். என்ன கணப்பு சிச்சு கத்தா? என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா தெரியுதா? எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. எதில் விட்டு? வாயில. வேற குழும மாதிரி இருந்துக்கிட்டேனே பாடா. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்ன நடந்துச்சு சொல்ல விடுங்க மிஸ்டர் மைதா மாவு. சரி சொல்ற. எங்கெங்கே போனாங்க? எதுக்கு? தர்த்தின முடிச்சனமா பேசாரா? சொல்கிறேன் ப்ரோ. சரி சொல்லுங்க ப்ரோ. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் 7 பிள்ளையை பார்த்தாங்க. வெரி டேஞ்சரஸ்னே. ஆனால் 7 பிள்ளைய பெற்றிருக்காங்க பாரு, ரொம்ப பெரிய வேலை அதெல்லாம். சோறு தண்ணியெல்லாம் எங்கே அப்பாவுக்கு? வீட்டுக்குள்ளே. எங்கள் அம்மா அந்த பாரிஜாத ரோஜா இடியை வெளுத்தாடிட்டானே. ஒத்தப்பனையில் இடி விழுந்தது மாதிரி ஒன்னே யாரா இந்த மியூசிக்கை வாசிக்க சொன்னா? யாரு சுப்பையா பேரனா? என்ன சொல்ல வந்து ஆட்டத்தை போடவா? உனக்கா ஒரு பாட்டு பாடுறேன், அதோட உன் போதை இறங்கணும். பாரு, நல்ல பாட்டு, கருத்துள்ள பாட்டு. இத்தனுண்ட மொத்தத்தில் இஷ்டமேக்கோ இல்லை எங்களுக்கு மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா? சிச்சா பா பா பா. ஓ ஏ ஓ இப்போ உனக்கு படபடன்னு வருமே. புளிச்சுன்னு மொத்தம் கொடுக்குவா. ப்ரோ எத்தனை பிள்ளையை பார்த்தாலும் நான் என்ன செய்ய? எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையே ஐயா. மாவளக்கு மண்டை. சொல்லுப்பா சொல்லுப்பா. ஏதாவது செகனட்டில் உங்கள் ஊர் பக்கம் இருக்குமா? என்னது? ஒரு பொண்ணு கிடைக்கல. குறிஞ்ச நாடு எங்கள் நாடு. எங்கள் அப்பா தலைவர், எங்கள் அம்மா கிளருக்கு. பொண்ணு கேட்குறதெல்லாம் சரிதான், எங்களுக்கு கட்டி போட்டு உங்களுக்கு கட்டி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட தகுதி இல்லை. அந்த டைலாக்லாம் இங்கே வந்து தானே பேச சொன்னேன். போயா ஏலே நீ சாமான் அழுட்டு போகிறது நல்லது, கொலவழி ஆகிப்போ. போயா என்ன தொண்டை மச்சான். ஐயா சர்ச்சு. சர்ச்செல்லாம் இல்லையா மனுஷன்? இல்லை சர்ச்சு மாடுன்னு நினச்சி. ஐயா நீங்கள் நல்ல அழகா அம்சமாக இருக்கிய, உங்கள் குடும்பம் வேறு தலைவர் குடும்பம்னு வேறு சொல்கிறீங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன்டா கண்டாயம் இந்த டைலாக்லாம். இல்லைம்மா சி இல்லை மச்சான். சின்னம்மாவா? சிரிக்காதடா மச்சான். மச்சான் உங்கள் கையை பிடிக்கும் போது சேச்சி பக்கெட்டு மாதிரியே இருக்கு மச்சான். அசிங்கப்படுத்தாதடா. சரி ராங் நம்பர். என் தங்கச்சி ஆள் ரொம்ப அழகாத்தான் இருக்கு. ஷேவிங் பண்ணிட்டு வர சொல்லுங்க மச்சான். இல்லை மச்சான், உங்கள் குடும்பத்தில் என் தங்கச்சி வாக்குப்பட்டு வர்றது நினச்சா எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீராக இருக்கு. என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, வரதட்சணையா என் கையில் 10 பைசா கூட இல்லை. 10 பைசா செல்லாது, செகுல் அரைஞ்சு வருவேன். காசு இல்லைன்னு சொல்லி போய் பிச்சைக்கார பையில. ஆமாப்பா, நான் உங்கள் தங்கச்சியா மச்சான்? உங்கள் தங்கச்சியா ஏற்றுக்கிறேன் மச்சான். என்னையா மண்டி போட்டு என்ன பண்றா? நீ உள்ள போயிட்டு ஒன்று வெட்டா போட மாட்டேன்டா. போடா முண்டை. ஏன்னா இப்பயே உறிஞ்சி விட்டு போகிறாங்கன்னா இப்போ தங்கச்சியை கட்டி கொடுத்து நமக்கு சொத்தை உறிஞ்சிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணு கிடைக்காத நம்ம என்ன பொம்பளை உரம் கை தட்டுறிய முளைப்பாரியா? என் பொண்டாட்டியை பார்த்து மஞ்சூர் என் தாய் உள்ளையெல்லாம் சிரிக்குதுன்னா அப்போ அழகான பிள்ளை. ஆத்தா காளியாத்தா உனக்கு நான் சட்டி ஏந்துறேன், உனக்கு மண்டி ஓட்டு நெறிஞ்சு முள்ளையே நடந்து வரேன் ஆத்தா அடுத்த வருஷம். ஆடா கூறுகட்ட கொங்கா பையன் மயனே இரு, உனக்கு குழந்தையா வேணும், உனக்கு அமைச்சு விட்றேன் இரு. ஐயோ இருவேன் மச்சான். மச்சான் என் தங்கச்சி வந்திருக்கு. என்ன மச்சான் உங்கள் தங்கச்சி தலையில் என்ன வைக்கப்படப்பு மாதிரி இருக்கு? என்ன ஐக்கியப்பரப்பு இல்லைங்க. ஏய் வெளிநாடு வெளிநாடா? வெளிநாடு. ஆஹா உள்ளூர் பொம்பளை எவ்வளோ என்னை சீண்ட. என்ன கதவாளி கூண்டை திறந்து விட்ட மாதிரி ஓடுறான்? என்ன
கருவல்ல ஓடின மாதிரி இருந்துச்சு கதவாளி. நீங்க பார்க்க ஆள் ரொம்ப அழகா இருக்கீங்கல்ல, வெக்கப்பட்டு ஓடுது. புள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கவலடி அன்னக்கினியே உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரம் போமெனி வாடுது ஏன் அன்னக்கினியே உன்னை தேடுது. அவங்க பாடுவாங்களே எதிர்பார்த்து பாடுவாங்களே. தங்கச்சி பாடுமா? அண்ணன் பாட்டு பாடவா? என்ன தொண்டை எப்படி இருக்கு? நைஸா பாட சொல்லுங்க மச்சான். எனக்கு வெக்கம் நாங்க கொடுத்து வச்சவே மஞ்சூர் மண்ணுக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நிலா காயுது காஞ்சா மதியம் வந்து அள்ளிட்டு போய் அரைச்சிட்டு வா. வேற பாட்டு பாட சொல்லுங்க. பள்ளிக்கூடம் போகலாமா? நேரத்தில் பள்ளிக்கூடம் அடைச்சிருக்கோம். வேற பாட்டு பாடுங்க. சாவே விரைக்குமா? மாத்திரை ஓட்டுவானே கொஞ்சம் இருமல். என்ன பாட்டு பாடுறாவ? லேசாக திரும்புமா லேசாக சுருங்குமா? ஆத்தாடி மலை உச்சியில போத்த என் பிச்சி போயங்க நான் கட்டி வச்ச நாத்து கருகுதையா எங்க. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு கல்கோட்டை நம்ம இனத்தாரு பேசல. மச்சான் அந்த அந்த கொடை காலை நான் மூட சொல்லுங்க மச்சான். கருவல்ல பீல முளைச்சோம். எந்த காட்டு பிறை தண்ணி முட்டையை கொண்டு வந்துக்கிட்டே டே ஏத்தாங்க. தங்கச்சியை வந்து ஊரை சிரிக்குது. காப்பியே எடுத்துக்கோங்க, காப்பியே எடுத்துக்கோங்க. நீ அரைச்சு கொட்டை அரைச்சு போட்டதா? என் கொட்டையை அரைச்சு போட்டேன். காப்பி காப்பி கொட்டையை அரைச்சு போட்டேன் வச்சா. இந்த அழகு தேவதை பேர் என்ன மச்சான்? என் பேர் சப்பு. 2 நாடகத்தில் போட்டதே தப்பு. சப்பு செய்து காப்பி குடிச்சதோட நான் சொல்றேன்னு நீங்க மனசு வருத்தப்பட்டுக்கிறாதீங்க. ஏன் முழுகாம இருக்கியா? இல்லை, எங்க வீட்டாளுங்க சொல்ல மறுக்க முடியாம நான் உங்களை சம்மதிச்சுட்டேன். காப்பி கொண்டு வந்ததெல்லாம் பொய்யா? சப்பு. எங்க வீட்டாளுகளுக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம ஒரு கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுக்க பாக்குறாங்களே. காப்பி சிந்திராம கொடுங்கள். கொஞ்சம் பக்கத்துல வரலாமா மேடம்? ஐயோ, ஏன் வாங்க, சும்மா வாங்க. எனக்கு உங்களை பிடிக்கல. அண்டவா, என்னுடைய எப்படியாவது இந்த அழகான பிள்ளைய நான் கட்டலாம்னு நினைச்சேன். அவங்களுக்கு தங்கச்சி ஏலே கண்டாரி இந்த டைலாக் நீ இல்லடா. நீ தொடாதீங்க. இல்லை, நீ காப்பி கொண்டு வந்ததை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல மேடம். அந்த லோலர் இருக்கேன் பாரு, அவன் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இதில் கிளி யாரு குரங்கு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது கூட தெரியாம நீங்க இருக்குங்களே. நீங்க உங்களுக்கு போய் நான் எப்படி வாக்க போறது? கிளியை பார்த்தா கிளியா தெரியலையா? நான் தான் கிளி, நீங்க தான் அந்த போங்கடா மண்டல. அல்ல கடா மாதிரி இருந்துட்டு காக்காட மாதிரி முண்டை. மச்சான் கல்யாணத்தை கோயில்ல வச்சுக்கோமா. இங்க சுடுகாட்டில் போய் போடாம இரு. அது கிளியாமல அதில் இறந்திங்க. அதை காக்கா மாதிரி இருந்தது கிளி மயிறு. பரவாயில்ல, எங்க வீட்டாளு சொல்ல கேட்டு உங்களை. ஏன் சீக்கா எதையும் திண்டு தொலைச்சிரியாடி? கல்யாணத்துக்கு முதல்ல தொடர வேலையெல்லாம் வச்சுக்கிறாரு. நான் அப்படி குடும்பத்துல பிறக்கல. ரொம்ப பண்ணினா சுடக்குன்னு ஒடிஞ்சு விடுய மயிறு. உண்மையான பொம்பளை கூட அப்படி செய்ய மாட்டான். ஏத்தா அது தலையே பாருங்கத்தா, சாணி இது போட்டு மாடு கழிஞ்சு. ஆனால் உன்னைய கட்டினா தினமும் 1 மணிக்கெல்லாம் அலறி அலறி எந்திரி. அடே என்னை நீ பாங்க கிணத்துல தள்ளல மச்சான். மச்சானுங்க செருப்பு
மரியாதை உன் தங்கச்சியை கொண்டு போய் பரமக்குடியில் 3 ஒருத்தர் எடுத்துட்டு போயிடும். ஐயோ என் தங்கச்சியோட வாழ்க்கை நீங்க நல்லா கட்டிக்கிறேன்னு சொன்னீங்க. இருக்கையா இருடா எனக்கு படவடன்னு வருதுடா. ஐயோ என்னங்க ப்ரெஷர் இருக்கா? இல்லை பிஎம் என்னை பார்த்தா அவராத வேட்டி விட அவரும் எதுக்கு செருப்படுத்த அடிச்சுக்கிறோம்? ஏத்தா மஞ்சள் பொம்பளை ஆளுங்களாம் இதை 100 அட்டை ஓட்டு வச்சுக்கிறீங்களா? தாயை விளையாடும் போது அப்படி விருத்தம் போடுவோம். அது காலே வலச கால் எங்கடி தாயம் வாடா ஒரு 12 கிளருக்கு வேலை எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். இது 100 நாள் வேலையில் அப்படி இருக்கும். மச்சான் என் மசுரை எப்படி இருக்கு? ஏன் ஒரு மாதிரியா மயங்கி மயங்கி விழுகிற? 3 மாதம் முழுகாம இருக்கேன். அடி ஆண்டவா இந்த பிள்ளைய இப்படி பண்ணவே யாருடா? இந்த அவதாரி பேர் நமக்கு வாரிசு பிறக்க போதா? அப்போ ஒரு நாள் கருவலுக்குள்ள நீ ஓடுனே நீதானா? ஏய் பூங்கோத ஐயோ தங்கச்சி வச்சா உங்க தங்கச்சின்னு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் வச்சா. இது என்ன மயிறு வேட்டிடா நிற்கும் மச்சா. வேற தேங்காய் செல்லும் மச்சா என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கங்க மச்சா. இளம் உடம்பு அடிக்கடி ஹார்லிக்ஸ் ஆப்பிள்லாம் வாங்கி உடம்ப தேத்துங்க. ஏழை அதை 2 வரைக்கும் திங்க சொல்ற. உலகத்திலே தொப்புள்ளாத பொம்பளை உன் தங்கச்சி தான்டா. ஒரு மாதிரி மயக்கமா வருது. ஐயோ ரத்தம் ஏத்தும் மச்சா. என் தங்கச்சியை ஸ்கேன் பார்க்க கூட்டி போனீங்களா? 3 தடவை ஆஸ்பத்திரிக்கு போனேன் மச்சான். ஸ்கேனில் குழந்தை விழுகலை. ஏன் மச்சான்? அது எம்பிட்டுக்கான என்னமோ கண்ணகரேன்னு இப்படிக்கான தெரிஞ்சிச்சு. டாக்டர் செத்துட்டேன். நான் கீரி பூச்சி நினச்சி மாத்திரை கொடுத்து வைத்தேன். நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன் சப்பு. உன் குழந்தைய நான் ஏற்றுக்கிறேன். என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன். இன்னொருத்தி இருக்கலாம் பரவாயில்ல. லப்பு இது வேறு சப்பு அது லப்பு. மாமா லப்பு மாமா 1000 இருந்தார். அண்ணாடே ராதா 2 ஜோடியும் உனக்கு ஏத்த மாதிரி தான்டா இருக்கு. எந்த முட்டைக்கும் சதை இல்லையாடா. இன்னொன்று வரும் 3 வெடியா எனக்கு. மஞ்சூர் கிராமத்தில் நீ நாளை பொண்ண விஷயத்துக்கு வந்தா எம்கேஆர் வர முடியல நாடகத்துக்கு போயிட்டாரு. அவருடைய இளைய வடியா வந்திருக்கான்னு உன்னே சொல்லுவா. நீ இளைய வடியா இவதான் உங்க அக்கா. யார் நீனு? நீ யாரு? மண்டைகளை பிறந்தல மண்டைய பத்த வச்சு விட்ட மாதிரி. மூடு வாய மூடு. பொம்பளை முகர கட்டைய பாருனால பேரை பாருனால உன் முகரை பாரு. உன் முகரை பாரு. இன்னும் என் முகருக்கு என்ன அப்படி குறைச்சிட்டு? என் புருஷனை ரொம்ப கெட்டிக்காரனாக்கும். நம்ம தான் இப்படி இருக்கோம். நம்மளுக்கு இன்னொருத்தி வந்திருக்காளே அவளாவது நல்லா குன்னும் வாயில குத்தி விடி முகர கட்டைய பாருனால சப்பு நம்ம சண்டை வேணாம் சப்பு. ஐயோ தங்கச்சி கற்பமா இருக்கு. கற்பம் கலந்துற சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காளா? என்ன கொல்ல சொல்லி கூப்பிட்டு ஆடி உனக்கு நல்ல மரியாதை தெரிஞ்சுக்க. என்னடி மரியாதை? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? முகரைய பாருல பூலாந்தேவி முண்டை மாதிரி. இதுல போய் பாரு. மூஞ்சி முகர கட்டையில இல்ல. ஏய் கரி என்னங்க வரு? என்ன நான் கேக்குறேன்? என்ன நானும் பாத்துக்கிட்டேன். ஏன்டி இதெல்லாம் அலமாரியா? ஐயோ தங்கச்சி சப்பு கோவப்படாத. கற்பம் கலைஞ்சிரும். இதுக்கெல்லாம் புள்ள பிறந்தாலும் அப்படித்தே இருக்குன்னு. ஐயோ சப்பு சப்பு சண்டை ஓடாத. அப்படிலாம் நமக்குள்ள 2 பேரும் இந்தாடி நம்ம 2 பேரும் அப்படிலாம் சண்டை போடக்கூடாது தெரிஞ்சுக்க. இப்படிலாம் சண்டை போடக்கூடாது சரியா? 2 பேரும் முகரையும் பாருங்க. எங்கடி கொண்டது எதடி வாயில வைக்க வர்ற? 2 கொக்கு மரத்துல வறுத்து கிடக்கும் பாரு. அவன் இங்க எதடி கொண்டது வாய் வைக்க நல்ல மரியாதை தெரிஞ்சுக்க. தங்கச்சி என்ன? தங்கச்சி மூத்திர முட்டிக்கிட்டு இருக்கா. ஒண்ணுக்கு 2 வந்துரும். கண்டங்கரவ பாம்பு உனக்கு. தங்கச்சி வள்ளி மத்தாள கொட்டுதடி மனசு. இந்த மல்லிகப்பு மன
இந்த மல்லிகைப்பூ மணக்கிற வயசு சப்பு ஒரு வருஷத்துக்கு நல்லா மங்களம் உண்டாகட்டும். வயசுக்கு நல்லா சரி. அண்ணே அப்பா வந்து என்ன சொன்னார்? காட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். சப்பு எது காட்டுக்கு போகணும்? உனக்கு ஒரு நாத்தனா வந்திருக்கா. அப்படியா? சப்பு எங்க காவி? ஆனா பார்த்தாலும் பார்த்து இந்த மாதிரி ஒரு அழகை நான் உலகத்திலே பார்த்தது இல்லைனே. டெய்லி 5 கிலோ கண்மையை மட்டும் வைக்கிறேன், கண்ணை வட்டுரும். சரி நம்ம தான் காலுக்கு போகணுமா? எல்லாரும் காவல் காக்கிற குல பழக்கம் ஜாதி பழக்கம். ஆமாத்தா. எனக்கு என்ன சொல்லி காவல் காக்கணும் சொன்னாரு? ஆளலம் சோ பறைய வரட்டுதா. ஆளலம் சோ என்றால் உன் இனிமையான குரலை நான் மயங்கி விட்டேன் சப்பு. ஆனலம் அழகான பட்சிகளை ஆடோலம் சோ அழகான பச்சைகளே ஆளோலம் சோ அழகான பட்சிகளை ஆடோலம் கனகர குயிலை ஆடோலம் அணக்கர குயிலே கனகர குயிலை ஆடோலம் கனதர கூட்டங்களை ஆடோலம் சோ அழகான பட்சிகளை ஆடோலம் சம்சாரிக்கு முதல்ல மூடு பாரு பாவாடை இல்லாம சவுசவுக்கா கவரை கட்டிட்டு வந்து. சரி ஆளுக்கு ஒரு பக்கமே வருத்தலாமானே. யாராவது சோ மரியாதைக்குரியவர்கள் வந்து நீ கூப்பிடுங்க. போலாமா? அப்படியே ஆகட்டும். சோ மச்சான் ஏற்படுக்க சம்சாரிக்கு